தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம ஆசீர்வாதங்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா நல்லது. எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யல, பரவாயில்லை. எது இல்லைன்னாலும் பரவாயில்லை, என் தேவன் என் கூட இருக்கிறார்ல, எனக்கு அது போதும். அன்னாள் ஒரு பக்தியுள்ள குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவள். எப்பவுமே பக்தி உள்ளவனுக்கு மிக எளிமையாக எதுவும் கிடைத்து விடாது. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தேவனுடைய தெரிந்து கொண்ட மனிதர்களை எல்லாம் நீங்கள் வேதத்தில் உற்று நோக்கி பாருங்கள். 12 பேர் யோசேப்பு, அந்த 12 சகோதரர்களுக்குள்ளே, யாக்கோபுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே ஒரே ஒரு மனுஷன் தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டார். 12 பேரும் சந்தோஷமா அப்பா கூட இருக்காங்க. யோசேப்பு மட்டும் கெபி அந்த குழிக்குள்ளே போட்டாங்க, சத்துரு கையில் விற்கப்பட்டாங்க. அங்கே போர்த்திபாருடைய வீட்டில் அடிமையாக இருந்தான். திருப்பி மறுபடியும் அவன் செய்யாத தப்புக்கு செஞ்சதாக சொல்லி குற்றப்படுத்தினாங்க. சிறைச்சாலைக்குள்ளே போனான். பிரச்சனை 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 பிரச்சனை. எங்கள் தேவன் உன்னை அழைத்திருந்தாலும் தேவன் உன்னை நடத்துகிற பாதையே எப்படி இருக்கும்னா கடினமான பாதையில் தான் நடத்துவார். அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கணும், உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒன்றை வைத்திருக்கிறார். அதை நீ சந்திக்கிறதுக்கு நீ இந்த பாதையில் தான் கடந்து வரணுங்கிறதான் தேவ திட்டமே. அதனால தான் அன்னாளுடைய கற்பத்தை அவர் அடைத்து வைத்திருந்தார். நாம கேட்கக்கூடாது, ஏன் ஆண்டவரை எனக்கு இதை செய்யலைன்னு கேட்டவே கூடாது. ஒரு நாளையும் ஏன் ஆண்டவரை இப்படி என்ன நடத்துறீங்கன்னு கேட்டக்கூடாது. அந்த விஷயத்தில் நாம என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே என்னை நன்றாக நடத்துகிறீர் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களை பட்னியா போட்டுருவாரா?